கிடையாது யாருக்குமே. கூட இருக்க எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க நான் சொன்னேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போனாங்க இவ்வளவு பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. நான் என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் இறந்துட்டாங்க. கீழே விழுந்து போட்டு எல்லாரும் மிதிச்சாங்க தெரியுங்களா. பின்னாடி இருந்து எல்லாருமே வந்தாங்கடா. எதுக்கு அப்படி வந்தாங்கன்னே தெரியல. ஏன்னா கூட்ட விலகி இருந்தா இப்படிதான் விலகி இருக்கணும் கண்டிப்பா. அவங்க எதுக்கு அங்க இருந்து இங்க வந்தாங்கன்னு தெரியல. வேணும்னே அங்க இருந்தவங்க சொன்னாங்க நான் கேஎம் சிகிச்சையில 2 ஆம்புலன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் 2வது ஆம்புலன்ஸ்ல நானும் போனேன். என் கூட ஒரு 6 பேர் வந்தாங்க. ஒரு பாப்பா கூட மூச்சு திணறி இங்க விழுந்து பிள்ளை தூக்கிட்டு வந்தாங்களாட்டுக்கு வெட்டி வெட்டி இழுக்க ஆரம்பிச்சு. அவ ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். ஒரு பையன் அந்த பையன் யாருன்னு கூட தெரியலங்க. குழந்தை அவன் 2 வயசோ 3 வயசோ தெரியல. அவன் மூச்சே இல்ல அவனுக்கு. எங்க கேஎம் சிகிச்சையில இருந்து இதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த பையன் போட்டோ கூட எடுத்து வச்சிருந்து அங்க வந்து மீடியாட்டி எல்லாம் காமிச்சு அந்த பையன் யாருன்னே தெரியல சொல்லுங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வேணா பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருந்தாங்கன்னா இருக்கு. எதுவுமே எதிர்த்து அந்த மாதிரி இல்ல. கூட்ட விலகி இருந்தா இப்படிதான் தள்ளி இருந்திருக்கணும். அங்க இருந்து போர்ஸ் இப்படிதான் வந்துக்கணும். பின்னாடி இருந்து அங்க இருந்து தள்ளணும்னு நெசசிட்டியே கிடையாது. அங்க இருந்து வேணும்னே எல்லாருமே தள்ளிட்டு வந்து இப்படி எல்லாம் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தாங்க இருக்கு. நாள உயிர் பொழைச்சது இன்னைக்கு நான் பேசுறது எனக்கு நம்பவே முடியல. என்னால உண்மையுமே உயிரோடு இருக்குங்கிறது என்னால நம்பவே முடியல. எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. முன்னாடி எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க தெரியுங்களா. காலை வச்சு வச்சு மிதிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு பின்னாடி தாங்க அந்த இடத்துல தான் நின்றுகிட்டு இருந்தேன். நான் உயிர் பொழைச்சதே அதிசயம் தாங்க. நான் உண்மையுமே அதை நம்ம கண்டிப்பா சொல்லணும். ஜாமர் வச்சு ஆஃப் ஆன மாதிரி எந்த நெட்வொர்க்குமே இல்லைங்கண்ணா. யாருக்குமே போன் போகல. கேஎம் சிகிச்சைங்கிறது 1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல போனே போகல. போன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. போன் பண்ணா நெட்வொர்க்கே இல்ல. சுத்தமா நெட்வொர்க் ஜாம் ஆயிடுச்சு. இங்க ஒரு போலீஸ் கூட கிடையாது. போலீஸே இல்லைங்க. இருந்து அவங்களுக்கு பயந்துட்டாவது ஏதாவது நடந்திருக்கும். யாருமே இல்ல. ரெஸ்கியூ பண்றதுக்கு ஆளே இல்ல. கால இருந்திருக்கும். எல்லாரும் வந்து களைப்புல பயக்கம் போட்டு விழுந்துட்டேங்க. மூச்சு திணறல அவ்வளவு மூச்சு திணறல். ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப பின்னாடி இருந்து 50 பேர் தள்ளி நான் 1 டன் வெயிட் அது வந்துரும். நான் ஒரு ஆளே 50-60 கிலோ வெயிட் இருக்கேன். 1 டன் வெயிட் எப்படி நான் தாங்குவேன். அப்படியே வச்சு அப்படி நசுக்கிட்டாங்க எல்லாரையும். ஒவ்வொருத்தர் நசுக்கி மூச்சு சுத்தமா விடவே முடியல. இருட்டானோட்டே எப்பவும் பிரீத்திங் ப்ராப்ளம் எல்லாருக்குமே வந்துரும். அந்த இடத்துல கரண்டும் போயிருச்சு. எல்லாரும் வச்சு நசுக்க ஆரம்பிச்சாங்க. வேணும்னு யாருமே காப்பாற்றணுங்கிற எண்ணமே இல்லை. எல்லாம் அவங்க ஓடணும்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கூட்டம் அதிகமாயிருச்சு. ஏன் இந்த ரோட பிளாக் பண்ணானே தெரியல. இப்ப இந்த இடத்துல கத்தும் போது ஓடி இருக்கணும். பின்னாடி இருக்க யாருமே ஓடவே இல்லைங்களா. எல்லாம் குட்டி குழந்தைங்க அந்த குடும்பமே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அந்த அம்மா இவ்வளவு ஹைட் கம்மியா இருக்கு. எல்லாருமே ரொம்ப டேஞ்சர்ல தான் இருந்தாங்க. ஹைட் அதிகமா இருக்கவங்க கூட டேஞ்சர்ல இருந்து அவங்களை காப்பாத்திட்டாங்க. ஹைட் கம்மியா இருந்து எல்லாருமே என்ன செய்யிட்டாங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் சத்துன்னு வராங்க. இங்க 2 பேர் நின்னாங்க. அந்த ஜென்ஸ் யாருன்னு தெரியல. ஆனா அந்த துண்டு போட்டுருந்தாங்க. யாரையுமே இந்த பக்கம் விடல. எல்லாருமே அவங்கள பிடிச்சி தள்ளுறாங்க. தள்ளுங்கடா நாங்க போறோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு விடவே இல்லை. அவர் வந்து நின்று லைட் கட்டான அடுத்த செகண்ட்ல இருந்து இவ்வளவு பிரச்சனை நடந்து போறோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு விடவே இல்லை. அவர் வந்து நின்று லைட் கட்டான அடுத்த செகண்ட்ல இருந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சுங்கன்னா இது ஏதாவது ஒன்று பண்ணி இந்த இடத்த அலோகேட் பண்ணாம யாவது இருந்திருக்கணும். பண்ணியிருந்தா கரெக்டா ப்ரொடெக்ஷனாவது கொடுத்துருக்கணும். எல்லா உயிரும் செத்து போறது என் கண்ணு முன்னாடி இறந்துட்டாங்க. என்னால தாங்கவே முடியலைங்க. நான் உயிரோடு இருக்கிறது என்னால நம்பவே முடியல.